சிபிஐ வந்து பாஜகவுடைய அமைப்பு தான், அதில் மாற்றமே இல்லை. அவருடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்க பயன்படுகிற அமைப்பு தான், அதில் மாற்றமே இல்லை. அதுக்காக எல்லா வழக்குமே அவங்க இப்படி தான் டீல் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எந்த அமைப்பையுமே நம்ம வந்து நம்பவே முடியாது. அதனால் அந்த கோரிக்கை வந்து சரியானது இல்லைன்னு தான். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார். இது ஒரு விடை கிடைக்குமா? விஜய் அவர்கள் சீக்கிரமாக அந்த கோர்ட்டு கேஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பாரா? ஏன்னா ஆல்ரெடி திமுக எல்லாருமே அவங்கவுங்களோட தேர்தல் பிரச்சார கட்டத்தை நெருங்கிட்டே இருக்காங்க. அது திட்டங்கள் போய் சேருதோ இல்லையோ, திட்டங்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் தாவேக்கா கொஞ்சம் ஸ்ட்ரக்கான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அப்படி ஒரு தோற்றம் இருப்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படணும். அப்போ தான் தேர்தல் வேலைகள் சூடு பிடிக்கும். யார் வேட்பாளர், யாருக்கு என்ன தொகுதி போன்ற விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும். அதே நேரம் இந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுகிற கட்சிகள் இருக்குல்ல, அவங்க என்னன்னா எந்தெந்த கட்சி நம்ம கூட்டணியில் இருக்குது, எந்தெந்த கட்சி கூட்டணி விட்டு போகுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.